Dear aspirants, welcome to the channel. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இஸ்ரோவோட LVM-3M6 மிஷன் ப்ளூபேர்ட் பிளாக் 2 சேட்டலைட்டை லோ எர்த் ஆர்பிட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த LVM-3 ஓட 6th ஆப்ரேஷனல் ஃப்ளைட் அண்ட் இதை கமர்ஷியல் மிஷன்ஸ்க்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து நேற்று தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட்க்கும் யூஎஸ் பேஸ்டு கம்பெனியான AST ஸ்பேஸ் மொபைல் கம்பெனிக்கும் நடந்த ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்ட்டுடைய ஒரு பார்ட். நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் தான் இஸ்ரோவோட கமர்ஷியல் சர்வீஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த ப்ளூபேர்ட் பிளாக் 2 சேட்டலைட் மூலமாக உயரமான மலையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரீமோட்டான ஏரியாஸ் காட்டு பகுதிகளில் கூட நம்மளால் டைரக்ட் மொபைல் கனெக்டிவிட்டி பண்ண முடியும் 4G 5G ஸ்பீட்லேயே. இது வரைக்கும் லான்ச் ஆன LVM-3 ஃப்ளைட்டில் லான்ச் ஆனதுலேயே இந்த சேட்டிலைட் தான் ஹெவியஸ்ட் பேலோட். இதோட வெயிட் 6100 kg. ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டன்ட்ஸ் டிசைன்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸோட ஆனுவல் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்ளிகேஷன் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரேட்மார்க்கும் மோர் தென் 5 lakhs ஃபைல்ட் ஆயிருக்கு. அண்ட் பேட்டன்ட் அப்ளிகேஷன் இந்தியாவையே ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்தியன் ரெசிடென்ட்ஸ் மட்டுமே 61% ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட செல்ஃப் ரிலையன்ஸை இந்தியாவோட IP ஃபைலிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்ளிகேஷன் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ட்ரேட்மார்க் மோர் தென் 5 lakhs ஃபைல்ட் ஆயிருக்கு. பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்தியன் ரெசிடென்ட்ஸை பேஸ் பண்ணவங்க மட்டுமே 61.9% ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் 8 டைப்ஸாக கவர் ஆகுது. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பாலிசி மேனேஜ்மெண்ட்க்கு கீழே 8 டைப்ஸாக கவர் ஆகுது. பேட்டன்ட்ஸ், ட்ரேட்மார்க், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், காப்பிரைட்ஸ், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ், செமிகண்டக்டர் இன்டிகிரேட்டட் சர்க்யூட் லேஅவுட் டிசைன், ட்ரேட் சீக்ரெட் அண்ட் பிளான்ட் வெரைட்டிஸ். இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டன்ட்ஸ் டிசைன்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ், டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதில் பிளான்ட் வெரைட்டியை மட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை விரிவுபடுத்துறதுக்காக நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அவேர்னஸ் மிஷன் நடத்திட்டுருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனில் இண்டஸ்ட்ரியல் விஜன்ஸ் வினா அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட்மார்க்ஸ்னு நிறைய ட்ரீட்டிஸ் இந்தியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ப்ரீஹா ஸ்கீம் இது மூலமாக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எஜுகேஷனை ஹையர் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன்லையும் இந்தியா ஃபுல்லாக ஆட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்கீமோட எய்ம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் ஆட் பண்ணணும். அண்ட் நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பாலிசி 2016க்கு கீழே 16 இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்டு இன்டர்னல் ட்ரேடு கீழே ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்டு இதை டிஜிட்டைசேஷன் பண்ணுற விதமாக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சாரதி சேட்பாட் இது ஒரு AI பவர்டு அசிஸ்டன்ஸ். Reserve Bank of India announced liquidity infusion measures for banking system. பொதுவாக பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் குறையும் போது அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க் அந்த பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் RBI இப்போ அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுதான் லிக்விடிட்டி இன்ஃபியூஷன் மெஷர்ஸ். இதில் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக RBI
கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸை பர்ச்சேஸோ, சேலோ நம்மளோட மார்க்கெட் கண்டிஷனுக்கு தேவையானபடி அ வாங்கவோ, விக்கவோ செய்வாங்க. இது மூலமா ருப்பியோட லிக்விடிட்டி கண்டிஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த லிக்விடிட்டி இன்ஃப்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து குவாலிட்டேட்டிவ் டூல்ஸாவும், குவான்டிடேட்டிவ் டூல்ஸாவும் இருக்குது. அதில் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸில் வந்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, பேங்க் ரேட் இதெல்லாம் வருது. அண்ட் குவாலிட்டி டூல்ஸில் கிரெடிட் ரேஷனிங், மாரல் சுவேஷன், செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அண்ட் மார்ஜின் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ரீசெண்டாக பாஸ்டான் கன்சல்டிங் குரூப்போடைய ரிப்போர்ட் படி இந்தியாவுடைய கிரியேட்டர் எக்கனாமி மூலமாக 30% கன்சியூமர்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக $350 to $400 பில்லியன் வரைக்கும் கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்த ரிப்போர்ட்டோட ஹைலைட்டே கிரியேட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி எக்கனாமியில் குறிப்பாக கன்சியூமர் ஸ்பெண்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்றது தான். இன்றைக்கி டெக்னாலஜி ஜென்ஸியை தாண்டி எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுமே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மெட்ரோபாலிட்டன் சென்டர்ஸை தாண்டி இருக்கிற எல்லா டயர் சிட்டிஸ்லையுமே எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்கிறதுனால இந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. கிட்டத்தட்ட 70% ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து கிரியேட்டர்ஸ் மூலமாக தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிரியேட்டர் எக்கனாமியை ஆரஞ்சு எக்கனாமின்னு சொல்லுவோம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஜிடிபியில் 2024 16,000 crore வரைக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மூலமாக வந்து ஜாப் க்ரியேஷனும் அதிகமாகிட்டுருக்கு. அண்ட் நிறைய பேர்த்துக்கு நிறையா மானிட்டைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இதில் இருக்கக்கூடிய சில நடைமுறை சிக்கல்கள் என்னென்னா, இதை நம்பி வந்து காசு வரும்னு நினச்சி சில பேர் கண்டென்ட் மேக் பண்ண ஆரம்பித்து அதை பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த இன்கன்சிஸ்டன்ட் சில நேரத்தில் வந்து ஃபேக் ஃபாலோவர்ஸ் க்ரியேட் பண்ணி நிறைய ஸ்பேமும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ப்ரமோஷன்ற பேர்லேயும் நிறைய ஸ்கேமில் வந்து நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் தான் இதோட சேலஞ்சஸ். இந்தியாவோட இனோவேஷனுக்கும் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கும் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. இது ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் செக்டாரோட பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் டெவலப் ஆகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் லேண்ட் பேங்க்கோட கணக்குப்படி இந்தியாவில் 4500க்கும் மேலே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்குது. இதில் 306 ப்ளக் அண்ட் ப்ளே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனுக்கு கீழே டெவலப் ஆகிட்டுருக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஜாப் க்ரியேட் பண்ணும், வேஜஸ் இம்ப்ரூவ் பண்ணும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணும், ப்ளஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ரீசெண்டாக தித்வா புயலால் ஸ்ரீலங்கா ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு. இதை எதிர்கொள்கிறதுக்காக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அசிஸ்டன்ஸ் பேக்கேஜுன்னு $450 மில்லியன் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, மகாசாகர் பாலிசிக்கு கீழே. இந்த மகாசாகர் டக்ட்ரைன்றது சாகர் டக்ட்ரைனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். அதாவது மேரிடைம் செக்யூரிட்டியில் இருந்து எக்கனாமிக் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் கன்சர்னாக இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. இதோட நோக்கமே இந்தியன் ஓஷன்லையும் குளோபல் சவுத்லையும் இந்தியாவுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ரீசண்டாக ஆகாஷ் நியூ ஜென்ரேஷன் மிசைல் சிஸ்டமை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரையல் பண்ணி முடிச்சிருக்காங்க DRDO. இது ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதை DRDO பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடோட சேர்ந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ஃபீச்சர் எக்யூப்மெண்ட் வந்து இண்டிஜினஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சீக்கர் ப்ரொபல்டு பை அ சாலிட் ராக்கெட் மோட்டார்.
கர்நாடகால விஜயநகர் டிஸ்ட்ரிக்ட்ல துங்கபத்ரா பேசின்ல இந்த ஹாம்பி மானுமெண்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த மானுமெண்ட்ஸ் விஜயநகரா எம்பையர் காலத்தோடது. 14th to 16th century AD. இதில் வந்து கிருஷ்ணா டெம்பிள், நரசிம்ஹா, கணேஷா, ஹேமகுட்டா குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ், அச்சுதாரியா டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், வித்தலா டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாமே இதோடைய இம்பார்ட்டண்ட் ரிமைன்ஸ். அண்ட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் 1986ல் இந்த மானுமெண்ட்ஸ் அட் ஹாம்பி வந்து இணைக்கப்பட்டுச்சு. (2025) 2028 வரைக்கும் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் கவுன்சில் இந்தியாவை ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இது வந்து UN உடைய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. இது சிகாகோ கன்வென்ஷனுக்கு கீழே 1944ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இதில் 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியா இதோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர். ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கர் 2025 இது சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ஃபீல்டில் சாதித்த இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் டீம்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெகக்னிஷன். இதோட எலிஜிபிலிட்டி வந்து கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்டர்ஸ், டெக்னாலஜிஸ்டர்ஸ் அண்டு இன்னோவேட்டர்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. இதில் 4 கேட்டகரிஸ் இருக்குது. விக்யான் ரத்னா இது வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்காக, அண்ட் விக்யான் ஸ்ரீ கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்காக, அண்ட் விக்யான் யுவா யங் சயின்டிஸ்டஸ்க்கு, அண்ட் விக்யான் டீம் இதில் 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ் அண்ட் இன்னோவேட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. 13 டொமைன்ஸ்க்கு கீழே இந்த அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் மாதிரி. சுபன்ஸ்ரீ லோயர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இதை வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பவர், ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ்க்காக 2 யூனிட்டை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொத்தம் இதோட யூனிட் வந்து 8. ஒவ்வொரு யூனிட்லேயும் 250 மெகாவாட்ஸ் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இது ஒரு ரன் ஆஃப் ரிவர் ப்ராஜெக்ட். இதை அண்டர்டேக் பண்ணது வந்து நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட். இதோட லொக்கேஷன் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம் பார்டரில் நார்த் லக்கிம்பூரில் இருக்குது. இந்த சுபன்ஸ்ரீ ரிவர் வந்து பிரம்மபுத்திரா ரிவருடைய மேஜர் ட்ரிபியூட்டரி. குவைத் வந்து சீனா கூட முபாரக் AI கபீர் போர்ட் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது குவைத்தில் இருக்கக்கூடிய புப்யான் ஐலாண்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இது சீனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் ஒரு பார்ட். சீனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து 2 காம்பனன்ட்ஸில் இருக்குது. ஒன்று சில்க் ரோடு எக்கனாமிக் பெல்ட். இதில் லேண்ட் ரூட்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணும். யூரோப், மிடில் ஈஸ்ட், சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஏஷியா. அண்ட் மேரிடைம் சில்க் ரோடு இதில் சீ ரூட்ஸை கவர் பண்ணும். ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா. பெங்களூர்லேருந்து அயோத்தியாவுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங்கான லார்ட் ராம் பெயிண்டிங்கை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டர்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது தமிழில் பலகை படம்னு சொல்லுவோம். இதுக்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேகும் இருக்குது. If you like the video, subscribe the channel. Like, share, comment and press the bell icon.